உன்னை பெத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா உனக்கு நேரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்திருப்பாங்க. உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். விடுடி, உனக்கு ஒருத்தன் பிறக்காமலா போயிருப்பான். தம்பி தர அந்த கிழவி நம்மளெல்லாம் கண்ணா பண்ணு திட்டாப்பா. யார் அந்த கிழவி? ஓடி விட்டு கோழிக்கார கிழவி. எங்க இருக்கா அவ? தேரடியில தான். தம்பி தர தம்பி தர தண்ணி அடிச்சுட்டு நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? சரி, ஆயிரத்தி நிறுத்து. சொல்றல நிறுத்து. உங்க வீட்டுல அழவ? எங்க ஆட்டோ செத்துருச்சு. எப்போ? நேத்து ராத்திரி. என்ன கல்யாணமா இத்தனை வருஷமாச்சு, இன்னும் ஒண்ணும் காணமே. என் புருஷனை கேளு, அது குடிச்சு போட்டு நல்லா தூங்கி போடுது. நான் என்ன பண்றது? சுடத்தண்ணி ஊத்து முகத்துல கெழுத. அது யாரு வவுறு தள்ளிக்கிட்டு? உன் தங்கச்சியா? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படின்னா உன் புருஷன் முடிச்சிட்டு இருக்கும் நீ தூங்கிட்டியா? இந்த துப்ப கடை பேச்சு கூட குறைச்சல் இல்ல. எடைக்கு எடை 3 முட்டை போட்ட வாத்துக்கறி இலவசமா குடுறா. எதுக்கு? எதுக்கா? கறிய அவ்வளோண்டு எடுத்து கொஞ்சம் எலுச்சப்பழம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு போட்டு வறுத்து உன் புருஷனுக்கு கொடு. தொந்தரவு பண்ணுவான் கழுத. பொண்ணாத்தாளுக்கு கொழு போட போறா கறிய. கறிய வச்சு தங்கச்சி கொடுத்துறாத கண்ணு. பாபா, போன மாசம் காணிக்க பலமா வந்துச்சா? உத்தமபாளையம் கவுண்டரோட மாந்தோப்பு இருக்குல்ல, அந்த 40 ஏக்கரையே உன் பேரு பத்திரம் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஆசாரிட்ட சொல்லி 8 கல்லு பேசரி வைரத்துல செய்ய சொல்லியிருக்கேன். எல்லாம் உனக்குதான். இப்ப நீ அழகாதான் இருக்க. இன்னும் வைர முகுத்தி போட்டா எடுப்பா இருக்குமேனுதான். ஏய், என்ன பதில் பேசாம போற? தினமும் கேட்கிற வாய்ப்பாடு தானே. 40 ஏக்கரா உன் பேர்ல வாங்கியிருக்கேன். வைர மூக்குத்தி வேற செய்ய சொல்லியிருக்கேன். இப்படி எடி நின்னா அப்படி கிட்ட வாயண்டி பாடி. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பாந்தோப்பு வாங்கியிருக்கேன், வைர மூக்குத்தி வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்களே, அதுக்கு பதிலா ஹம்சவேணிக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கேன்னு சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஹம்சவேணிக்கு கல்யாணமா? கட்டிக்கிறவன் கால் மேல கால் போட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். காலமெல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தினவன் கை கட்டி சேவகம் பண்ணணும்ன்றிய? விவரம் புரிஞ்சு ஏண்டி புத்தி இல்லாம பேசுற? அவ சின்ன பொண்ணு, கன்னி பொண்ண கரையேத்தினாதாங்க நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அடி போடி பைத்தியக்காரி. கறக்கிற வரைக்கும் கறக்கணுங்கிறது நாம செஞ்ச புண்ணியம். காலமெல்லாம் கன்னியாவே இருக்கணுங்கிறது அவ தலையெழுத்து. தம்பி தர
இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். கல்லு குடிக்க போறேன். ஒரு பய என்ன கிண்டல் பண்ண கூடாது, கேள்வி கேட்க கூடாது. அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய எதுக்கு? டேய், இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது? டேய், இப்பதானே சொன்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு. சொல்ல இல்லையா? சரி சரி, ஏண்டா குட்ட, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு. எப்ப கல்யாணம்? விடிஞ்சா கல்யாணம் தான். மப்புல வர மறந்துடாதீங்கடா. அப்ப நாளைக்கு ராத்திரி கும் தலை கட்டி கும்மா. எவனுக்கோ கல்யாணம் நடக்குது, நான் கேட்கிறேன்னு கோச்சுக்கிறாளாப்பா. ஐயோ, நான் மனசன்டா, நான் மனசன். இந்த புரியாதவங்க மத்தியில இருந்து என்ன பண்ண? தம்பி துரை, நான் சாக போறப்பா, நான் சாக போறேன். என்ன சாக போறேன்னு சொல்றீங்க, எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போறேன். போட்ட தம்பி ஏடா ஓடாம இன்னும் 1000 கூப்பிடுங்க தம்பி. இது அவனுக்கு 100வது தற்கொலை. கோமாதா, குலமாதா, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நிறுத்து. இல்லையா? நிறுத்தியா? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நிப்பாட்டு. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நிறுத்தியா? அம்மா. ஏன் நின்று விட்டாய்? நிலைதடி மாறி விட்டாயா? என் உயிரை மாய்த்துக் கொள்வது என்று நான் முடிவு பண்ணி விட்டேன். நந்தி மாதிரி குறுக்க நிற்காதீர்கள். வாருங்கள், வந்து ஏறுங்கள். உங்கள் 8 குழம்புகளும் வட்டி சக்கரமும் என் மேல் ஏறட்டும். என் உடம்பு சல்லடை செல்லடை ஆகட்டும். இந்த 80 கிலோ உடம்பு இருந்தென்ன செத்தென்ன. ஜெய் ஜக்கம்மா. ஏண்டா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்டு குறுக்கால படுத்துட்டு கண்டா பண்ற? ஏத்தா வேலை வண்டிய? ஐயோ, ஏத்திராதீங்கயா. இது யாரு வண்டி நினைச்ச? ஆத்தா வர்ற வண்டியை மறிக்க அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா? அத்தாவா? அத்தா, அத்தா, அத்தா. எல்லா பேரும் என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு எப்ப அத்தா கல்யாணம் நடக்கும்? சொல்லாத்தா, சொல்லு. சொல்லாட்ட இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னத்தா நாரா? கல்லு தான் குடிச்சாங்க. டாய் நீ போடா. வரேன். அத்தா, சீக்கிரம் சொல்லாத்தா, அந்த ஆளு அடிக்க வராரு. அத சொல்லாத்தா. ஏடா? பொங்க வைக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆத்தா கிட்ட போதையில கேள்வியா கேட்டுட்டு இருக்க. என்ன திமிரா ஐயோ, உனக்கு? தம்பி துரை. ஏங்க, என் கணக்க முடிச்சு அனுப்புங்க. கணக்க முடிச்சு அனுப்புறேன்டி மரகதம். அவசரப்படுறியே. இந்த பையலுக்கு கணக்கு முடிச்சிடுற. இந்த வச்சுட்டு அப்படி ஏங்க, என் கணக்க முடிச்சு அனுப்புங்க. ஏங்க சொன்ன எவ்வளவு வேணும்? பாத்து கொடுங்கண்ணே. இந்த பாத்தாச்சு போ. ஏங்க, ஏண்டி ஏங்குற? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, என் கணக்க முடிங்க. எனக்கு மட்டும் தலைக்கு மேல இல்லையா வேலை? சில்லு சில்லு கோச்சுக்கிறிய. பங்காளிங்க வாங்க. உங்களுக்கு இந்தாங்க. என்னென்ன இது ஈரமா இருக்க? ஏன் திருப்பி கொடுத்துருங்களா? கணக்கு முடிச்சிடற. புரியுது புரியுது புரியுது. போங்கடா, பணத்தை வாங்கிட்டீங்களா? போங்க பங்காளி. இப்ப கணக்க முடிக்கலாம். இது யாரு கூட கொசுரா? கணக்க முடிக்கிறதுனா இப்படி சில்லறையா கொடுக்குவா, மொத்தமா கொடுக்குவா? மாப்பிள வர, மாப்பிள மாப்பிள வாங்க மாப்பிள. என்ன ஆச்சு? ஆடுங்களை இறக்கி விட்டீங்களா? சாமிக்கு பலி கொடுக்கணும்னு சொன்னா தலையாட்டி இருக்குமே, இழிச்சவாயாடு. முதலாளி, வண்டி வாடகை சொம்பு கோழி எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா கொடுங்க. கொஞ்சம் தண்ணி அடிக்கிறது. அதுக்கு நான் அப்புறம் வரேன். முதல்ல இதை கொடுங்க. வாங்க மாப்பிள, இப்படிதான் நீங்க எப்பவுமே. என்கிட்ட மட்டும் கராரா பணத்தை கேளுங்க. கண்ட அனாத பணத்துக்கெல்லாம் போய் ஏனாம ஆடிட்டு இருக்கீங்களாமே, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அது என் சொந்த விஷயம். பணத்தை கொடுங்க. என்னப்பா தம்பி தனியா தானத்துல இருக்காரு? சும்மாரா சொன்னேன். ஏய் கரவாடு, அண்ணன் சோகமா இருக்காரு. நீ எதுவும் பேசாத, நான் பேசுகிறேன். புரியுதா? ஆகட்டும்ப்பா, நீங்க பேசு. இப்படித்தான் அருள்வாக்கு சொல்ல வந்த அம்மனை கரெக்டா பண்ண வேண்டியது. அப்புறம் மனசு சரியில்லைன்னு இப்படி வருத்தப்பட வேண்டியது. வண்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு கலட்ட பண்ணது யாரு? ஆரம்பிச்சது என்னமோ நான் தான், ஆனா முடிச்சது நீ தானே. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஊர் ஜனங்க நம்மள தப்பா பேசிடக்கூடாது. அப்ப பக்கத்து ஊருக்கு ஆத்தா வருது, அங்க போய் மன்னிப்பு கேட்டுருவான். மன்னிப்பா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மன்னிப்பு நாங்க கேட்கிறோம், அருள்வாக்க நீ கேளு. அருள் வாக்கா? அப்படின்னா உனக்கு சேர்த்து நாங்களே கேட்கிறோம். ஆத்தா, நீதான் ஆத்தா என் குறைய தீர்த்து வைக்கணும். எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்த்து வை ஆத்தா. நாங்க கல்லு குடிச்சிட்டு வண்டிக்கு குறுக்கால படுத்தது தப்புதான் ஆத்தா, எங்களை மன்னிச்சிடாத்தா. தப்பு தப்பா பாடி வண்டியை வழி மறிச்சு கிண்டல் பண்ற எங்களை மன்னிச்சிடாத்தா. எங்க குறையெல்லாம் நீதான் ஆத்தா தீர்த்து வைக்கணும் ஆத்தா. ஆமா ஆத்தா, நீ தான் தீர்த்து வைக்கணும் ஆத்தா. ஆளுகளை நிறுத்திட்டு குறை சொல்ல வேணாம்.
என் குறைய இவன் ஆத்தா. என்னது? இவரை கொஞ்சம் தீத்துரு ஆத்தா. என்ன தீக்கிறதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க? சும்மா இருப்பா ஆத்தா. என் கல்யாணத்தை பத்தி தான் கேட்டேன். எனக்கு ஏத்த அழகான பொண்ணு கிடைக்கலன்னு நீ சொல்லல. ஆமாமா. இதுக்காவது ஏதாவது தீர்மானம் சொல்ல ஆத்தா. இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடியும் ஆத்தா. ஆமா, ஆத்தா. ஏய், சும்மா இருங்கடா. யோசிக்குது ஆத்தா, யோசிக்குது யோசிக்குது பாரு, யோசிக்குது பாரு, 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 அங்க பாரு. யோசிக்குது. யோசிக்குது யோசிக்குது. பாத்தீங்களாடா, நான் அப்பவே சொன்னேன்ல என் விஷயத்துல சாமிக்கே குழப்பம் இருக்குன்னு. இப்ப பார், ஆத்தா பதில் சொல்ல முடியாம குழம்பி போய் திருதுருன்னு முழிக்குது. நிறுத்துங்கடா. நாங்க அருள் வாக்கு கேட்கறதையும் கெடுத்துட்டீங்களா? கெடுத்தது நாங்க இல்ல, இந்த கருவாடு தான். போதும் போதும்டா, ரொம்ப குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். முதலாளி, காலையில இருந்து 650 ரூபா வசூலா இருக்கு முதலாளி. பெரிய வீட்டுல கொடுக்குவா, சின்ன வீட்டுல கொடுக்குவா? காலையில வசூல் தான் பெரிய வீட்டுல கொடுத்துட்டிய. 300 ரூபாவை சின்ன வீட்டுல கொடு, மீதிய முனி மாவட்டத்துல கொடு. பாவம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி. அவ பிள்ளைங்க எப்படி போனா நமக்கு என்ன முதலாளி? அவ புள்ள இவன் புள்ளன்னு பிரிச்சு பேசாதடா. நம்ம புள்ளன்னு பொது நிலத்துல பேச கத்துக்கடா. ஏண்டா இந்த 3வது வீட்டுல ஒருத்தி குழகுழன்னு இருந்தாலே எப்படி இருக்கா? முதல்ல தடதடன்னு இருந்தா முதலாளி, இப்ப துரும்பா போயிட்டா. ஆத்தா வந்து விபூதி வச்சப்பறம் சரியாச்சு. சரியா போச்சு இல்ல? மடக்க வேண்டியதானே. அவளை மடக்கிறது ரொம்ப சுலபம் முதலாளி. ஆனா விபூதி வச்சவளதான் மடக்க முடியாது. அப்ப நம்ம முதலாளியால மடக்க முடியாது. கண்டிப்பா முடியாதுடா. அவங்க அண்ணன் பெரிய முரட. அப்ப நம்ம முதல்ல மாடல் ஏது பண்ணா கைய வெட்டிடுவானா இல்ல காலை வெட்டிடுவானா? உங்க அரிப்ப நீங்க தீர்த்துக்காதீங்கடா. வெட்டிடுவான் குத்திடுவான் அவன் செய்யறானோ இல்ல நீங்க செஞ்சிருவீங்க போல இருக்கு. பெரிய ஆளாவ விபூதி வைக்கிறவ மடக்க முடியாதா? பெரிய பெரிய கடல்லாம் நான் நீச்சல் அடிச்சிருக்கேன்டா. அவ என்ன சாதாரண குட்டை, நடந்து போயிடுவோம் தெரியுமா? மடக்கிறேன். பள்ளத்தார பள்ளத்தார, என்னடா என்ன இந்த நேரத்துல? வா வா. என்ன சமாச்சாரம் சொல்லு. அத ஏன் கேக்குறீங்க? என் 2வது சம்சாரம் பிரசவ வேதனையில் துடிக்குது. ஆத்தா வந்து விபூதி வச்சா நல்லா இருக்கும். அடடே, பாண்டு குமாரபாளையம் போயிட்டா, வண்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லையடா. அதனால என்ன என் வண்டியில கூப்பிட்டு போறேன்? உங்க வண்டிய பூட்டி நான் கூப்பிட்டு போறேன். யார பார்த்தா? சரி சரி, போய் வண்டி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. வரேங்க. என்ன காதுல விழுந்துச்சு இல்ல? ஆத்தாள கூட்டிட்டு போய் 90 போட்டுட்டு காணிக்கை வாங்கிட்டு வந்து சேருங்க. வாங்க வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இதான் நம்ம பண்ண ஊருக்கு தெரியும், ஆனா இதெல்லாம் தெரியாது. எங்க? எது எங்க? யார் என் பொண்டாட்டியா? சும்மா இதா இருக்காள என் பொண்டாட்டி. பாவி, முதல்ல எங்களை கொண்டு போய் வீட்டுல விடு. பாவின்னு சொல்லாத, பரமாத்மான்னு சொல்லு. எல்லாரும் அம்மனை தொட முடியுமான்னு சொன்னாங்க, ஆனா தொடலான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப எங்களை வீட்டுல கொண்டு போய் விட போறியா இல்ல சத்தம் போட்டு ஊட கூட்டிட்டுமா? கூட்ட கொஞ்சம் உன் புண்ணியத்துல ஊரு சுத்தமாகட்டும். எல்லாம் எலெக்ஷன்ல சொன்னாங்க, விலையதான் கூட்டினாங்க. அம்மனை தொட்டா கண்ணை குத்திருமாமே. கண்ணை குத்துனா என்ன? கண்ணா முக்கியம். ஆத்தா தொட்டா கண்ணு வந்துட போது. நான் சொல்றதுக்கு ஒத்துக்க, கொண்டு போய் விட்டுறேன். யாராவது ஓடிவாங்க, எங்களை காப்பாத்துங்க. இது நம்ம இடம், நான் தான் காப்பாத்தணும், நான் தான் கெடுக்கணும். முதல்ல கெடுத்துட்டு அப்புறம் காப்பாத்துறேன். நீ வாங்க, இந்த மடியில உட்கார். வரியா இல்லையா? முதலாளி, மாப்பிள நீ இங்கேயா இருக்க? போய் சாராயம் குடிச்சிட்டு அந்த ஓரமா குப்புற வச்சு படுத்துக்க போ. அவன் சும்மா வெளியே சொல்ல மாட்டான். நான் சொல்லல, போயிட்டான் பாரு. முதலாளி வேண்டாம், விட்டுருங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல, நமக்குள்ள பிரச்சனை. வேண்டாம், விட்டுடுங்க. ஏய், ஏன்னா அவன் பேசிக்கிட்டே இருக்கான், பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 2 சாத்துங்கடா.
உழைத்த கூலி வாங்குற அனாத பயணி எனக்கா புத்திமதி சொல்ற? முதலாளி நான் என்ன சொல்ல முதலாளி நான் பேர் தெரியாத அனாத பணத்துக்கு முன்னாடி எனாம ஆடுற பய உனக்கு கோவம் வருதா? முதலாளி நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முதல்ல உன்னை காப்பாத்திக்க, அப்புறம் ஆத்தாவை காப்பாத்தலாம். நிறுத்தியா? எதுக்கா இப்படி சித்திரவதை செய்யற? இந்த பயிரை போட்டு இப்படி அடிக்கிறியே, மனுஷனா மிருகமா நீ? இந்த பார், இது பாருங்க, இது எனக்கும் என் முதலாளிக்கும் உள்ள விஷயம். நாங்க தீர்த்துக்கிறோம். பாய திறந்து ஆத்தான் கூப்பிட வக்கில்லாத குடிகார பய இந்த ஆத்தாவை பத்தி பேசுறியா? என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. நீங்க புறப்படுங்க. ஒரு நிமிஷம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா வல்லத்தார் மட்டும் இல்ல, இந்த ஊரை சேர்ந்து என் முதலாளியை வெட்டி போட்டுரும். அவரை நம்பி இருக்கிற 2 பொண்டாட்டிங்க, 4 குழந்தைங்க, கூட வேலை செய்யற 45 குடும்பமும் தெருவுக்கு வந்துடும். நீங்க பெரிய மனசு பண்ணி வெளியே சொல்லாம இருந்தா அவர் திருந்த ஒரு வாய்ப்பா இருக்கும். மாப்பிள, என்ன மன்னிச்சிரு மாப்பிள. குடும்பம்னு ஒண்ணு இருந்ததையே நான் மறந்துட்டு மாப்பிள. எல்லா பொம்பளைங்களையும் ஒரே மாதிரி நினைச்சேன் பார். நான் மனுஷன் இல்ல, பணங்கிட்டு போயிருந்த எனக்காக மன்னிப்பு கேட்டு என் மானத்தை காப்பாத்தின பார், நீதான் மனுஷன் மாப்பிள. என்ன மன்னிச்சிருமா. முதலாளி நீங்க போங்க, நான் உங்களை விட்டுட்டு வரேன். போங்க. தம்பித்தர, எங்க வீட்டுக்காரருக்கு என்ன நடந்தது, எப்படி வந்தோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, என்ன கொண்டு வந்தோன்னு தான் பாப்பாரு. அதனால வீர என் காணிக்கையா கொடுத்ததா சொல்லி இதை நீயே அவர்கிட்ட கொடுத்துரு. என்ன விபூதி போட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம்? என்னடா நீ வந்திருக்க, வேற வரல? அவருக்கு வேலை இருக்கு, என்ன விட்டுட்டு வர சொன்னார். அப்படின்னா அவ்வளவுதானே, வேற ஒண்ணு கொடுக்கலையா? அம்சவேணி, நீ இங்கேயா இருக்க? தம்பிதோட முதலாளி பகைச்சுக்கிட்ட ராத்திரி நம்மளை காப்பாத்திருக்க. நம்ம யாரோ அவர் யாரோ, நமக்காக முதலாளி ஏன் பகைச்சுக்கணும்? அதுதாம்மா மனசு. மச்சி வீட்டுல இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் காசும் பவுசும் தான். குடிசையில இருந்தாலும் அவங்க கிட்டதான் பாசமும் பிரியமும் இருக்கு. மனசால அவங்க எவ்வளவோ உசந்தவங்க. சந்தையில போய் ஆடு பிடிக்கணுமா, முதல்ல அவனை சீக்கிரம் வர சொன்னார். அதோட முக்கியமான வேலை இருக்கு, இப்ப வர முடியாதுன்னு சொல்லுப்போ. சாராயங்குடிக்கு போகலாம், சாவு காட போ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் 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 முண்டோம், நான் சொல்றது கேளு.
நான் ஒரு பேர் சொல்வேன், நீ அத திருப்பி சொல்ற. சொல்வியா? தம்பி துரை, தம்பி துரை. எனக்கு சலங்க சத்தம் பிடிக்காது, பிடிக்காது. அம்மா, அம்மா, அம்மா. என்னாச்சு உனக்கு? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு விபூதி வைக்க போன இடத்துல இடுப்பு வழியால துடிச்சுட்டு இருக்காளேன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இப்படி வழியில நின்று அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கியே, நல்லா இருக்கா உனக்கு? கூப்பிடாதப்பா. உனக்கு பிறக்கிற குழந்தைய உன் அம்மான்னு கூப்பிட விடுவியா? சொல்லு, உனக்கு பிறக்கிற குழந்தைய உன் அம்மான்னு கூப்பிட விடுவியா? பெத்தவளே அம்மான்னு கூப்பிடுறதுக்கு தடையா இருப்பாளா? என்ன கேக்குற நீ? வரத வண்டி எடு. எங்க இருந்து வண்டி எடுக்கிறது? அதான் கடையானை கட்டி வீசி எறிஞ்சிட்டியே. அந்த கடையானை விட தம்பிதோட கைக்கு பலம் அதிகம். வரத வண்டி எடு. காயத்துக்கு மருந்து போட்டுக்க தம்பி. இது கிடக்கட்டும், முதல்ல புள்ள பொத்துக்குள்ள போய் பார்ப்போ. என்னால தாங்க முடியலம்மா. அம்மா, 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 அத்தா. தம்பி தர ஒன்னும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ உன் முதலாளியே பகைச்சுக்கிட்ட. இன்னைக்கு வண்டிய மறைச்ச, கடையனை புடிங்க எரிஞ்சிட்ட. உள்ள புள்ளதாச்சி பொண்ணு இருக்கான்னு சொன்ன, அவகிட்ட போய் பிறக்க போற குழந்தைக்கு நீதான் ஆத்தான்னு சொல்வியான்னு கேட்ட. அப்புறம் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க. எதுக்கா இப்படி எல்லாம் பண்ற? யார் நீ? நான் யாரு, என்ன என்ன மனுஷனா மதிச்சு முதல்ல கேட்டது நீங்கதான்.
இதே கேள்வியை தான் 18 வருஷமா என்ன நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொதுவா எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மாவோட அன்பும் அப்பாவோட ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. என் ஆத்தா அவ சித்தியோட கட்டுப்பாட்டுல வளர்ந்தவ. தன்னை வளர்த்த சித்தியோட முறைகட்ட வாழ்க்கை பிடிக்காம தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க நினைச்சா வீட்டை விட்டு வெளியேறி ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ஆனா எனக்கு உயிர் கொடுத்த என் அப்பன் என் ஆத்தாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கல. என் ஆத்தாவையும் என்னையும் விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டான். தாலி கட்டினவன் இல்லாம தன்மானத்தோட வாழறதுக்கு என் ஆத்தா போராடினா. என்னை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியாம தன் சித்தி வீட்டுக்கு திரும்ப வந்தா. சித்தி, பிள்ளைக்கு பசிக்குது சித்தி, கொஞ்சம் சோறு போடுங்க சித்தி. போறேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உடம்புதான் பழசு, உடம்பு புதுசாதான் இருக்கு. கையில எண்ணெயும் மனசுல தன் எதிர்காலத்தை பத்தின பயத்தையும் குழப்பத்தையும் சுமந்துகிட்ட என் ஆத்தா படியேறினா. நான் பசியால தோண்ட போயெல்லாம் என் ஆத்தா பரிதவிச்சு போயிடுவா. என் வயிற்று பசியை போக்குறதுக்காக மத்தவங்க உடல் பசியை தணிக்கிறதுக்கு என் ஆத்தா முடிவு பண்ணா. என் குழந்தையோட சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்காக தன் வாழ்க்கையை அழிச்சுக்க தயாரான என் ஆத்தா வாயாலேயே என்ன தன்னோட பிள்ளை இல்லைன்னு சொல்ல வச்ச என் ஆத்தாவோட சித்தி. நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. அது நினைக்கணும்னா நீ பெத்த புள்ள 3 வேளை சோறு சாப்பிட்டு சுகமா வாழணும்னா இனிமே அவனை நீ பெத்த புள்ளன்னு சொல்லக்கூடாது. அவனை உன்னை அம்மான்னு கூப்பிடக்கூடாது. என்ன புரியுதா? இனிமே என்ன ஆத்தான்னு கூப்பிடாதப்பா. அத்தா அழாத அத்தா, நீ சொல்றபடி கேக்குற ஆத்தா. இனிமே நான் உன்னை ஆத்தான்னு சொல்லி கூப்பிட மாட்டேன் ஆத்தா. அப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடுறது ஆத்தா? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல தம்பி. ஐயோ, தாலி கட்டி தவற விட்ட வாழ்க்கைய தலங்க கட்டியாவது காப்பாத்திக்க. கால்ல சலங்கையை கட்டி அரங்கேற தயாரான என் ஆத்தா. என்ன நடக்குதுன்னு புரியாத வயசு எனக்கு. நான் பசியால செத்தாலும் பரவாயில்ல, தப்பானவளுக்கு மகன் என்ன ஊர் உலகம் சொல்லிடக்கூடாதுன்னு முடிவு பண்ண. ஏண்டி சிரிக்கி நாய, பத்தினி வேஷமா போடுற? என்ன விட்டுடு. தெரியாம அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டேன். இப்படி என் குழந்தை வளர்க்கறத விட ஏதாவது ஆத்துல குளத்துல விழுந்து செத்துடலாம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடு, எங்களை விட்டுடு. என் ஆத்தாவை முதல்ல வச்சு பணம் பண்ண நினைச்சேன் சித்தி. என் ஆத்தாவை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சா. சித்தியோட அனுமதியோட அந்த வெறி நாய் திரும்ப வந்துச்சு. வேண்டாம், எந்த தாய்க்கும் தன் மகன் முன்னாடி நடக்க கூடாத கொடுமை ஏன் முன்னாடி என் ஆத்தாவுக்கு நடந்தது. என் ஆத்தாவை காப்பாத்துற சக்தி எனக்கு இல்லாம போயிருச்சு. மானத்தோட வாழ நினைச்சேன் ஆத்தா தன் உயிரையை மாய்ச்சிக்கிட்டா. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பஞ்சம் பொழைக்க வந்தா, வீடு சும்மா கிடக்குதுன்னு ஒழிச்சு கொடுத்தேன். வந்த இடத்துல மண்டையை போட்டுட்டா. ஊர் உறவு சாதி சனன்னு ஒருத்தரும் கிடையாது. அனாதை பணத்தை என்ன பண்ணலாம்?
சொல்லுங்க. சரி சரி, ஊர்கொல்லி போடுங்க. அவன் மேல பழி விழுந்துரும் நினைச்ச பண்ணையாரு என் ஆத்தாவை அனாதை பண்ணணும்னு சொல்லிட்டான். நான் கத்துனேன், கெஞ்சினேன். அவன் அனாதை இல்ல என் ஆத்தான்னு கதறினேன். ஆனா என் பேச்சு கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அது ஒண்ணு இல்ல, புள்ள மாதிரி வளர்த்துட்டா போல இருக்கு, அதான் ஆத்தா ஆத்தான் அழுகுறான். கடைசி வரைக்கும் என் ஆத்தாவுக்கு பிள்ளை நான் தான் சொல்ல முடியாம போயிருச்சு. அன்னைக்கு என் ஆத்தாவுக்கு வச்ச நெருப்பிலேயே என் சந்தோஷம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. பெத்தவளை ஆத்தான்னு தான் சொல்ல முடியல. செத்த பிறகு கொல்லி போடுற குடுப்பனை கூட எனக்கு கிடைக்காம போயிருச்சு. ஊரே வேடிக்கை தான் பார்த்துச்சு. என் வேதனை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. வாழறப்ப சந்தோஷமா இருக்க முடியாத என் ஆத்தாவை போல அனாதைங்க செத்த பிறகாவது சந்தோஷமா போகட்டும்னு தான் இறந்தவங்களுக்கு முன்னாடி நான் ஆடுறேன். எனக்கு இன்னும் யாரும் இல்லை. சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். என்னை பத்தி நான் கவலைப்பட்டதும் இல்லை, என்னை பத்தி யாரும் கவலைப்படுறத நான் விரும்புறதும் இல்லை. தம்பி தர ஆத்தா வண்டியில வரும்போது ஏதோ விவரம் பண்ணிட்டியான். உன்னை அடிக்கிறதுக்காக அவங்க அண்ணன் ஆளுவை தேடிக்கிட்டு இருக்கா. வா, எங்கேயாவது போயிடலாம். முதல்ல எந்திரி. சொன்னா கேளுப்பா, அவங்க பணக்காரவங்க, அவங்க நான் பழக கூடாது. கட்டத்தட்டமா வெட்டி போட்டுருவாங்கப்பா. தம்பி தர இது பாரு, அச்சாணிக்கு பதிலா இந்த 10 விரலையும் கொடுத்து ஆத்தாளையும் குழந்தையும் காப்பாத்திருக்கேன். இந்த தம்பி தோற மேல கையை வைக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குன்னு போய் கேட்டு வரேன். என்னவோ என்ன ஊர் பூரா தேடுங்களாமே. ஏண்டா, உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தா ஆத்தா போற வண்டியை கவுத்து விட்டுருப்ப. கட்டிக்க ஒன்றைய கோமண துணிக்கு வக்கு இல்ல, உனக்கு இவ்வளவு கொடுப்பா? சரிதான். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் வளர்த்து விட்டுருக்கீங்க. ஆனா வளர்த்தார ஒரு விஷயம், நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஒன்றை நான் கோவணும் அதை இறுக்கி கட்டினா கோடி துணியை கட்டிட்டு நீங்க பாடையில தான் போகணும். அதுக்கு நான் தான் ஆடணும். எப்படி வசதி? திமிர் எடுத்து போய் தெனாவட்டா பேசி நிக்கிறான், வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? அடிக்கிறான் அவனை. நல்லதானே செஞ்சாரு, அவரை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே. சொல்லுங்க அண்ணி. நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவருக்கு எது நியாயம் படுத்தோ அதைத்தான் செய்வார்.
விடுங்கடா. அவன் இடம் இங்க விழுந்து தொலைய போகுது. அப்புறம் ஊர்ல சாவு காடுறது ஆள் இல்லாம போயிடும். இல்ல இனிமேலாவது ஒழுக்கமாறு. போடா போடா. தம்பி துள்ளாத, திருப்பி அடிச்ச தாங்க மாட்டேன். போ போ போ. என்னடி இது? கொலுசு சத்தம் எனக்கு பிடிக்கல. எப்பவுமே காலையில இருந்து கொலுசை கட்ட மாட்டேன், இப்ப திடீர்னு பிடிக்கலன்னு சொல்றியே, எனக்கு புரியல. தம்பி துரைக்கு பிடிக்காதது எதுவுமே இனிமே எனக்கும் பிடிக்காது. நீ போற பாதை என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா முடிவுதான் என்னன்னு எனக்கு தெரியல. நான் முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஊருக்கெல்லாம் குறி சொல்ற ஜோசியக்கார பொண்ணு இங்க என்ன பண்ணுது? எனக்கு குறி சொல்ல வந்தியா? என் தலையெழுத்து என்னன்னு எனக்கு தெரியும். போ வீட்டுக்கு போ. ஒரு வார்த்தை, குழந்தை பெத்துக்கு போன அந்த தாய உயிரை கொடுத்து காப்பாத்தினது நீதான்ங்கிற உண்மையை சொல்லியிருந்தா இந்த கஷ்டம் இல்ல. சாமி பேரை சொல்லி சம்பாதிக்கிறவன் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லி என்ன காப்பாத்திக்க எனக்கு இஷ்டம் இல்லை. காயத்துக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன், போட்டுக்க. அண்ணன் ஆளை வச்சு அடிப்பாரா? தங்கச்சி காயத்துக்கு மருந்து போட வருமா? இது என்ன இந்த நிறுத்து. இந்த கைக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏயா அத்தனை பேர் உன்னை சுத்தி நின்று அடிச்சாங்களே, உன்னால ஒரு அடி கூட திருப்பி அடிக்க முடியலையா? அப்படிதான் வச்சுக்க. ரொம்ப குழப்பமா இருக்கும். இத பாரு, இத்தனை நாள நான் ஒரு அனாதை, எனக்காக கவலைப்படுறதுக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் அந்த அடி வாங்கி கீழே விழுந்தேன் பாரு, அப்ப எனக்காக ஒரு ஜோடி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. எங்க ஆத்தாக்கு அப்புறம் எனக்காக எழுத யாரையும் பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும் போல இருந்தது. அந்த சந்தோஷத்துலதான் அடி வாங்கினேன். தெய்வம்னு மதிச்சு நிறைய பேர் எனக்கு காணிக்க கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன ஒரு பொண்ணா நினைச்சி அதுக்கு நான் உனக்கு காணிக்க தரணும் என் மனச. நீ யாருன்னு சரியா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. பிறந்த குழந்தைக்கு திருநீர் வச்சு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ற பொண்ணு நீ. நான் செத்த பணத்துக்கு சந்தோஷமா ஆடுறவன். நீ ஆரம்போ, நான் முடிவு. வேண்டாம். ஆனா உன் முடிவுலதான் என் ஆரம்பமே இருக்கு. என்ன தம்பிதுரை, நான் வேற எந்த சுகத்துக்கும் ஆசைப்படல. நீ என் கழுத்துல தாலி கட்டுற, சொடுக்கு போடுற அந்த ஒரு நிமிஷம் உன் கூட வாழ்ந்தா போதும். நான் வேற எதுவும் கேட்கல. இத பாரு, நான் வரும்போது பொட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்ப அழிக்கிறேன்.
பொட்டுன்னு ஒண்ணு இருந்தா அது நீ வச்சதாதான் இருக்கும். அப்படி இல்லனா நாளைக்கு என் வீட்டுக்கு வா, என் பொண்ணு அங்க இருக்கும். அதுக்கும் சேர்த்து நீ சந்தோஷமா ஆடிட்டு போ.